இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 145:19 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இரட்சகர் இயேசு என்று சொன்னார். தமது ஜனத்தை அவர் ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாகுலத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதோ தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் அவரே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையிலும் குறை இருப்பதில்லை. யார் ஒருவர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் சமீபத்தில் என் தேவன் கடந்து வருகிறவராய் இருப்பார். அவரை அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், உனக்கு வருகிற எல்லா பயத்திலிருந்தும், நஷ்டத்திலிருந்தும், தீங்குகளில் இருந்தும் இன்றும் உன்னை காக்கக்கூடிய தேவன் உன்னோடு இருக்கிறார். நீயோ உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறவனாயிராதே. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கும். தீங்கு நாட்களில் உன் ஆவி சோர்ந்து போகும் என்று சொன்னால், பயம் நிறைந்தவனாய் மாறுவாய் என்று சொன்னால், அது உன் பலனை குன்றி போக பண்ணுகிறதா இருக்கும். ஆனபடியால் எதை நிறுத்தும் கலங்காதே. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையானதை செய்கிறவனாயிரு. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் அவர் ரட்சிப்பார். அவருடைய நாமம் இயேசு நிச்சயமாய் உன்னை ரட்சித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இந்த நாளிலும் பயபக்தி உள்ளவர்களாக அதிகாலையிலே உம்மை சுத்த இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குவீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.